அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் MMI Tailor. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக வந்து ஒரு லேஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸோட பேக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸு, லைனிங் கிளாத்தும் மேல் கிளாத்தும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு தைப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் மடித்து தைச்சு டாட் எல்லாமே வந்து பிரித்து விட்டுருக்கேன். கழுத்து பீஸ் வச்சு கழுத்தும் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட அளவு வந்து பார்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேக்கோட உயரம் வந்து 13 இன்ச் வந்து இருக்குது. இதில் 1/2 இன்ச் வந்து மேலே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடும். அப்போ ரெடி அளவு வந்து நமக்கு 12.5 இன்ச்சு. அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12.5 இன்ச்சு கீழே வைக்கிறேன். அது நேர் பார்த்தோம்னா மேலே 7.5 இன்ச் வந்து இறக்கம் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கோல்டன் கலர் லேஸ் வச்சு நம்ம டிசைன் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களே ஈஸியாக பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ளவுஸோட சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் இடுப்பு பகுதியில் வந்து சென்டரில் இருந்து முன்னும் பின்னுமா 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 இன்ச்சு 2 பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து மேலே கழுத்து பகுதியிலேருந்து 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம முக்கோண வடிவில் ஒரு ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம உள்ளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் மேலே இருந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து வைக்கலாம். இப்போ மேலே இருந்து 1 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே 1.5 இன்ச்லேயும் அடுத்து ஒரு 1.5 இன்ச்லேயும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 1 இன்ச்சு, அது கீழே 1.5 இன்ச்சில் கேப் விட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம வந்து அப்படியே லைட்டாக அரைவட்ட மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கீழே 2 பக்கமும் 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி முக்கோண ஷேப்பில் வரைஞ்சி விட்ருக்கோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி 3 லைன் வந்து நம்ம வரைஞ்சி விட்ருக்கோம். இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் கொஞ்சம் வளைச்சி வந்து போட்டிருக்கேன். இப்படி வளைச்சி வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சி விட்ட 3 பகுதியிலையும் நம்ம லேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெளிப்பகுதியில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டது மேலே நான் வளைவாக வந்து லேஸை வந்து வைக்கிறேன். இப்போ இந்த லேஸில் வந்து மேலே கீழே 2 பக்கமுமே நம்ம வந்து தையல் வந்து நம்ம போடணும். இதே மாதிரி இந்த 3 லைன்லேயும் நான் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். அது வளைச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டில் வந்து வச்சு பழகுங்க. அதுக்கப்புறமா வளைவாக இருக்கிறத வந்து வைக்கலாம். அப்படியே வந்து நான் ஆப்போசிட்டில் திருப்பி கீழேயும் வந்து தையல் போட்டு வெளியில் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வெளியில் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம சைடில் லேஸ் வைக்கும்போது அது பிசுறு வந்து நமக்கு கவர் ஆகி வரும். பிசுறு வந்து வெளியே தெரியாமல் நல்லா வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்ட 3 இடத்துலையும் வந்து வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம வச்சு தைச்சி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே கீழே வந்து அப்படியே வளைச்சி சைடு வரைக்கும் நம்ம அப்படியே வந்து கொண்டுட்டு போயிடலாம். அப்படியே வளைச்சி நம்ம சைடு வரைக்கும் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு நான் முன்னாடியே வந்து கட் பண்ணிக்கிறேன். நமக்கு சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. நான் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 1/2 இன்ச் லேஸு. அப்படிங்கிறப்ப நம்ம 2 பக்கமே வந்து தையல் வந்து போடணும். ரொம்ப மெலிதான
லேஸாக இருந்தால் நம்ம சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டால் போதும். பட் கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம 2 பக்கமுமே தையல் போட்டால் தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து இருக்கும். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லையும் நம்ம வந்து வச்சு தைச்சி விட்டுறலாம். இதுவும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் டிசைன் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்து பகுதியில் வந்து நம்ம லேஸ் வைக்கணும். இப்போ கழுத்து பகுதியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து டோட்டலாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஷோல்டரும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பேக்கில் வந்து லெஃப்ட் சைடு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கல, ரைட் சைடு மட்டும்தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறேன். நமக்கு லெஃப்ட் சைடு வந்து நமக்கு சாரீ வந்து மறைச்சிரும், நம்ம அங்கே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்படுறவங்க மட்டும் நம்ம லெஃப்ட்டு சேர்த்து வச்சுக்கலாம். ரைட்டில் மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டோட சேர்த்து வந்து வச்சுக்கலாம். இப்படி லேஸ் வைக்கும்போது இந்த கார்னர் வருது இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற இடத்துல கொஞ்சம் லேஸை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் வந்து வைக்கணும். அதே மாதிரி அந்த ரவுண்டோட நெக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளைச்சி வந்து வைக்கணும். நீங்கள் லேஸை தான் வந்து ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி வைக்கணுமே ஒழிய ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு நீங்கள் தைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ப்ளவுஸை தான் வந்து நான் வளைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரித்து வைக்கும்போது கரெக்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வரைக்கும் வச்சு தைச்சி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம கொண்டு முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக் பட்டிக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச்சு கேப்பில் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து முடிச்சிடலாம். ரைட் சைடு மட்டும்தான் நான் வைக்கிறேன், லெஃப்ட் சைடு வந்து நான் வைக்கல. தேவைப்பட்டால் நீங்கள் லெஃப்ட் சைடும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் மடித்து விட்டு வந்து தைச்சிட்றேன். இப்போ இதை அப்படியே எடுத்து இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்து நிற்கணும். அந்த நெக்கோட சேஃப் வந்து நமக்கு கரெக்டாக நிற்கணும். அது இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்து இருக்கும். அந்த சேஃப் வந்து கரெக்டாக இல்லாமல் இப்படி மடங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கார்னரில் அந்த பெண்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வளைவில் லேஸ் வைக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் வந்து வச்சிங்கன்னு சொன்னால் சரியாக வந்து இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் எந்த சேஃப் இருக்கோ அப்படியே வந்து வைக்கிறேன். இப்போ இந்த தையல் போடும்போது ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு தைக்கக்கூடாது. அது எந்த ஷேப்பில் இருக்கோ அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயும் ஒவ்வொரு கை நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டு வந்து வைக்கக்கூடாது, சரிங்களா. அந்த லேஸ் வந்து நல்லா விரித்து வச்சுட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒவ்வொரு கை பிடிச்சிட்டு அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சி வந்து விடணும், சரிங்களா. இந்த மாதிரி திருகி நான் வந்து தைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்க கை வந்து தள்ளி கொடுக்கும், பேக்கில் இருக்கிற கை வந்து லைட்டாக இழுத்து விடும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கு நீங்கள் லேஸ் வைக்கும்போது நீங்கள் தைக்கணும். கழுத்து பீஸ் வைக்கும்போதும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு அது வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸை இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு தைக்காதீங்க, ஃபினிஷிங் வந்து வராது. இப்போ நம்ம லேஸ் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம், இல்லை நான் சைடில் வந்து இன்னொரு லைன் வச்சாலும் அழகாக தான் இருக்கும். நான் வந்து சைடில் இன்னொரு லைன் வந்து நான் வைக்கிறேன். பிசரெல்லாம் வந்து கைக்கு வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு நான் 2வது லைன் வந்து நான் வைக்கிறேன். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கேப் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு இடத்துல கூடவும் ஒரு இடத்துல குறையும் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த இடம் வந்து கார்னர் வந்து வந்துடும் இல்லைங்களா, இந்த கார்னரில் முன்னாடியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஊசி உள்ளே நிறுத்திட்டு நமக்கு மேலேயும் அந்த 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி கரெக்டாக லேஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம லேஸில் சின்னதாக ஃப்ளீட் வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ இங்கே வந்து நம்ம மடித்து வந்து தைச்சி விட்டுறணும். பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக உள்ளே மடித்து விட்டு நம்ம வந்து தைக்கலாம். அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் இன்னொரு லைனும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைனும் போடும்போதும் அப்படி தான் கரெக்டாக ப்ளவுஸை அப்படியே தைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸை திருப்பணிமே ஒழிய ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து வச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் வச்சு வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வச்சதுக்கும் டபுள் லைன் வச்சுருக்கிறதுக்கும் நல்லாவே லுக் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ரெண்டாவதாக ஒரு லைன் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம தைச்சி விட்டுருக்கும் போது நூல் வந்து சுருண்டு வந்து இருக்கும். அந்த 2 நூலையும் நல்லா பிரித்து விட்டு நம்ம ப்ளவுஸை வந்து உள்ளே வைக்கணும். நம்ம அப்படியே வைக்கும்போது நூல் வந்து கட் ஆகிடும். இப்போ இந்த பக்கமும் நம்ம அதே 1/4 இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து வச்சு தைக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போது நம்ம 2 சைடுமே மேலே சைடில் 2 பக்கமுமே 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லேஸை வந்து நம்ம அடித்து வந்து விடுறேன். அது வந்து கேமராவில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே சல்லுன்னு தைச்சிடலாம். இந்த மாதிரி பெண்டு வரும்போது கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சாக பொறுப்பாக வந்து வச்சு தைங்க. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் வர ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லோரும் கேட்ட வீடியோவும் அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் வரும். இப்போ கொஞ்சம் முகூர்த்த டைம்னால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்னால் வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. நான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே வந்து அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் வந்து நான் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.